வீட்டில் தயாரிக்கிறதான சிம்பிளான பாலக்கீரை மசியல். முதல்ல பாலக்கீரையை சுத்தம் செஞ்சு ரஃப்பாக சாப் பண்ணி அதை ஒரு அடிகனமான வாணலியில் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். எப்போவுமே கீரைக்கு மிளகுத்தூள் சேர்க்கணும். அப்படியே ஒரு உவாத கீரை பை மிஸ்டேக் கீரையோடு இருந்தால் கூட இந்த மிளகுத்தூள் அந்த உவாத கீரையோட எஃபெக்டாக நல்லிஃபை பண்ணிடும். சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கரெக்டான அளவு தண்ணி, நான் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து லோ மீடியம் ஹீட்லேயே ஒரு ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸ் அளவு நான் இதை அப்படியே வச்சு நடுப்புற கலரி விட்டுருக்கேன். இப்போ கீரை நல்ல 50% மேலே வெந்தாச்சு. இதோட இஞ்சி விழுது சேர்க்குறேன். கொஞ்சமாக வறுத்து பொடித்த கருவேப்பிலை சேர்க்குறேன். நல்ல ஒரு கீரை கடையிற மத்து வச்சு அந்த கீரையை அப்படியே நல்லா கடையலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 3/4 ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்தோன்னாக்கா அந்த கலர் ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் சேர்க்கலாம். அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும் கீரை, பார்க்குறதுக்கே ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும், சாப்பிட தூண்டும். அதனால் நாங்கள் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்ப்போம். இப்போது கீரையை நல்லா மசிச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கீரை மசியலோட வாசனையே அது தாளிப்புனால ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நீங்கள் நெய்யும் எடுத்துக்கலாம், இல்லாத எண்ணெயும் எடுத்துக்கலாம். இதுக்கு ஜென்ரலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தாளித்தோன்னாக்கா அது ரொம்ப வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெயை ஒரு இரும்பு பேனில் போட்டு கடுகு போட்டு, கடுகு நல்லா வெடித்து வரைச்சே ஜென்ரஸாக உடைத்து உளுத்த பருப்பு சேர்த்து ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம் சேர்த்து நல்ல சீரகம் சேர்க்கலாம். இந்த தாளிப்பு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரை நம்ம கீரை மசியலுக்கு கொடுக்கும். நல்ல உளுத்தம்பருப்பும் நம்ம சீரகமும், உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கணும், சீரகம் நல்லா வறுப்படணும். இப்போது இந்த தாளிப்பை கீரையில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணோன்னாக்கா